மாதா, பிதா, குரு, தெய்வம். ஃபஸ்ட்டு ஏன் மாதாவை சொல்கிறோம்? நம்மளுடைய தாய் தந்தையை தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது தந்தை ஸ்தானம், அடுத்து குருஸ்தானம், அடுத்து தான் தெய்வத்தை சொல்கிறாங்க. அதனால் மாதா, பிதா, குரு, தெய்வம் அந்த வரிசையில் முதல்ல அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இது திருக்குறள். இது எதுக்காண்டி இந்த வள்ளுவன் இந்த குறளை சொல்லியிருப்பான்னா, ஒரு தாய் தந்தையருக்கு முதல் பெரிய சந்தோஷம் என்னென்னா, தன் மகனை மற்றொரு இந்த ஊரார் போற்றும் அளவுக்கு பாராட்ட கேட்கக்கூடிய நாள் தான் ஒரு தாய் தந்தையர் மிகப்பெரிய பூர்த்தி செய்த நாள். இது ஜோதிடத்துறையில் அவங்க வாழிடி வாழையாக இந்த புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அவங்களுடைய தாத்தாவோ அவங்களுடைய சந்தையினர் யாரோ இந்த மாதிரி பண்ணியிருந்தால் தான் இந்த ஜனனமே இந்த பிறவியில் இந்த கர்மாவை நான் தொட முடியும். ஃபஸ்ட்டு அவங்களுடைய தாய் தந்தையருக்கு முதற்கண் வாழ்த்தை சொல்லிடுறேன். அவங்கள பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்கிறாங்க. நான் ஜோதிடத்தில் இல்லாமல் தெரிஞ்சதாக பேசுகிறேன். தான் ஃபஸ்ட்டு மேடை ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கருத்தை முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். என்னதான் தாய் தந்தையர் பண்ணிட்டாலும் அடுத்து பக்கபலமாக இருக்கிறது சுக்கிரன் ஆகிய மனைவி. அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் சாரால் இவ்வளோ தூரம் பண்ணுறது அது ஒரு பெரிய விஷயம். சாருக்கு 1-5-9 சிறப்பாக இருந்தால் தான் இந்த ஃபீல்டு எடுக்க முடியும். பட் 1-5-9 குடுப்பனை கிடைச்சா 2-6-10 ஒரு தடங்கள் தான் செய்யும். ஏன்னா 1-5-9 கிடைக்கும் போது 2-6-10 தடங்கள் ஆக தான் செய்யும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதையும் மீறி ஜெயிக்கணும். அப்போ சாரோட 1-5-9 உதாரணத்துக்கு அது மேசத்தில் விழுந்திருக்கு, சிம்மத்து தனுசு எடுத்துக்கலாம். அப்போ சாரோட தர்ம திரிகோணம் நல்லா இருக்குது. அவருடைய லக்னமும் அதான் அமைஞ்சிருக்கும், இல்லை ராசியும் அதான் அமைஞ்சிருக்கும். நான் அவருடைய ஹாரோஸ்கோப் பார்த்ததில்லை, பட் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். கரெக்டாங்க, இதுதான் அமைப்பு. அப்போ சார் இந்த ஜனனம் எதுக்கு எடுத்து வந்திருக்காரு? 1-5-9 நிறைவேற்ற வந்திருக்காரு. 1ன்றது தன்னதை பற்றி, 5ன்றது தன்னுடைய குழந்தைகள் மேன்மை, 9 குரு. அதனால தான் அவருக்கு எல்லாமே யூனிவர்சிட்டி லெவலில் எல்லாமே பேர் அவருக்கு கிடச்சிருக்கு. சாருக்கு அந்த 1-5-9 சிறப்பாக இருக்கிறனால தான் டீச்சிங்கும் ரொம்ப அமையிருக்கு. இங்கே உட்காந்தவங்களை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாய் புதன் தொடர்பு இல்லாமல் இந்த ஃபீல்டுக்கு வர முடியாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த தொடர்பு இல்லாமல் இந்த ஜோதிடத்தை இருக்க முடியாது. இந்த ஜோதிட தொடர்பு வரணும்னா அவங்க குடும்பத்தில் யாராவது பூர்வ புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இந்த இதில் வர முடியும். எல்லோரும் மெடிக்கலில் போவாங்க, இதில் போவாங்க. ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் இதை பண்ணுவாங்க. இது பூர்வ ஜென்மத்தோட தொடர்பு இருந்தால் தான் இந்த நம்ம பஞ்சாங்கத்தையே நம்ம கையில் எடுக்க முடியும். அந்த கொடுப்பினை ஐயா கிடச்சிருக்குது, அவங்க குடும்ப ஜெனட்டிக் கிடச்சிருக்கிறதுக்கு முதற்கண் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறீங்க. அப்புறம் கிளாஸை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு நடந்த கிளாஸு வண்டியிலே நான் படித்த அனுபவம் எனக்கு தான் உண்டு. ஒரு நாள் கூட வண்டியிலேருந்து வரும்போது தான் எல்லா லிசனும் கேட்டிருக்கேன். எனக்கு அமைச்ச குருமார்கள் அவரும் அந்த சிறப்பான தான். எல்லாமே நான் எல்லாம் கேள்வி ஞானத்தை கேட்டிருக்கேன். யார்ட்டையும் நான் முறையாக போய் படிக்கலை. எல்லாமே யூடியூப் ஐயா சொன்னது கரெக்டாகவே சொல்லிட்டார். யூடியூப்பில் பார்த்து நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னார். அது 100க்கு 100 உண்மை. அதை வச்சு தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். பட் மற்றபடி எனக்கு எங்கேயும் போய் முறையாக எதுவுமே படிக்கலை. அடிப்படை மட்டும் பேசிக் மட்டும் ஸ்ரீகரியில் மட்டும் படிச்சிருக்கேன், அவ்வளோதான். இது சொல்ல போனால் கிளாஸை சொல்கிறேன். இது இப்படியே வரும்போது கரெக்டாக எனக்கு ஒர்க்கிங் ஸ்டைல் 8:30க்கு வேலைக்கு போயிடுவேன். கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது மணி 8:30 ஆயிரும். ஒரு காலைல 8:30க்கு போனேன்னா மறு 8:30க்கு தான் வீட்டுக்கு வர முடியும். கரெக்டாக கிளாஸ் டைம் பார்த்திங்கன்னா 6:42க்கு ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக வெளியே வரும்போது 6:30க்கு வண்டியை ஒரு ஓரம் அடிக்கிட்டு ஹெட்செட்டை போட்டு முதல்ல கூகுள் மீட்டை ஆன் பண்ணிவிட்டு வழக்கத்தை சொல்லிவிட்டு காதில் வைக்கிறதோடு சரி இப்படியே வண்டியில் வருவேன். டிராஃபிக் சிக்னலில் டிராஃபிக் போலீஸ் நிப்பாட்டி சொல்லுவார். சரி ஐயா என்ன சொல்கிறார் கேட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் மூவ் பண்ணி போவோம். அப்புறம் பட்டா குறைக்க மாரிமுத்து ஐயா லைனுக்கு வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு வாங்க சொல்லுங்கள் அப்படிவாங்க. கரெக்டாக அதுபடியும் சொல்லியிருக்கேன். இது எனக்கு நடந்த இன்சிடென்ட்டை சொல்கிறேன். ஐயா பற்றி சொல்லணும்னா எனக்கு கிடைச்ச குருவில் ரொம்ப நேசமானவர். இது மிக்க போட்டுதலுக்குரியது. வேறு என்ன சொல்ல வந்தோம்னா, யாரும் இலவசமாக எதுவும் கொடுக்க முடியாது அந்த காலகட்டத்தில். அதுவும் இலவச ஜோதிடன்றது பெரிய விஷயம். அது எனக்கு கிடச்சிருக்குது. ஒன்று சொல்லலாம் தெரியுமா, உன்னுடைய எதிரி யாருன்னு கேரு, உன்னுடைய பேர் என்னன்னு தெரிஞ்சு சொல்லுவாங்க. உன் நண்பன் யாரு கேட்டு உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லு. நம்ம சொல்கிறதெல்லாம் குருக்கு தான் பெருமை. குட்டி அதாவது தாய் 8 அடி பாய்ச்சா குட்டி 14 அடி பாயும். குருவோட நம்ம சிஷ்யர்கள் நம்ம அதிகமாக ட்ராவலிங் பண்ணோம்னா அந்த பெருமை அனைத்தும் குருவுக்கே சாரும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு மிக நன்றி சொல்லி பாராட்டுகிறேன். மாரிமுத்து சார் பார்த்தீங்கன்னா, மற்றவங்களாம் ஜோதிடங்கிறது கிளாஸில் உட்காந்து கற்றுருப்பீங்க, வீட்டில் உட்காந்து கற்றுருப்பீங்க, இல்லை ஒர்க்கில் ஆஃபீஸில் உட்காந்து கற்றுருப்பீங்க. இவர் பைக்லேயே உட்காந்து கற்றுக்கிட்டார். ஹெட்ஃபோன் மாட்டிட்டு
இந்த அலைப்பாயுத படத்தில் ஃபர்ஸ்ட்டில் மாதவன் கட்டுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு ஜோசியத்துக்குன்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா இங்கே கிளாஸ் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். என்னங்க இவர்கிட்ட வந்து ஏதாவது டவுட் கேட்கணும், டவுட்டுங்கிறத விட சார் இதுக்கு பதில் சொல்லுங்கள், மருந்து சார் வண்டி நிப்பாட்டி சொல்லுங்கள், அவர் நிப்பாட்டுக்கு ஒரு நிமிஷம் ஆகும், அதுக்குள்ளே வேறு ஒருத்தவங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க பேச வச்சுட்டு இருக்கும்போது சார் நான் நிப்பாட்டினேன் சார் பாரு, சொல்லுங்கள் இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன்னா அவரோட ஈடுபாடு வண்டியில் ஓட்டுறதுங்கிறது பாருங்கள், ரோட்டில் இந்த பக்கம் வரவனை பார்க்கணும், அந்த பக்கம் வரவனை பார்க்கணும், போலீஸ்காரனை பார்க்கணும், எல்லாத்தையும் கவனித்து ஓட்டணுங்கும் போது அதுக்கும் மேலே இங்கே என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் கவனிக்கணும். இது சாருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு ஜோதிடத்து மேலே அல்லாதி காதல். எப்பட்றா இது இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, நம்ம சொல்லுவோமா மாட்டோமா, நமக்கு வருமா வராதா அப்படின்னு. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்துருச்சுன்னு சொன்னாலே ஜோதிடம் உங்களை இழுக்குதுன்னு அர்த்தம். எப்படிங்க, ஒரு மேக்னெட்டு இப்படி பக்கத்தில் கொண்டு போனோம்னா ஒரு இரும்பு அப்படி சருன்னு வரும். அப்போ அது அதோட தன்மைக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் வரும். இரும்பாக இருந்தால் மட்டும்தான் மேக்னெட் இழுக்கும். அதே மேக்னெட்டு இன்னொரு ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்துன்னு வச்சுங்களேன், அதுவும் இழுக்கும். அப்போ ஒன்றோட ஒன்று ஈர்க்கிற மாதிரி தன்மை இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமே வரும். இல்லைன்னா ஜோதிடத்தை பார்க்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டே இருப்பாங்க. சொல்லப்போனால் ஜோதிடங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், யாருக்கும் தெரியாமல் இந்த காலகட்டத்தில் இல்லவே இல்லை. காலைல எந்திரிச்சோடனே ராசி பலன் வீட்டில் ஓட ஆரம்பிச்சோம். நமக்கும் கூட தெரியாது எந்த ராசிக்கு என்ன அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது கூட நம்ம வேணும்னா தான் பார்ப்போம், இல்லைன்னா பார்க்க மாட்டோம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க டேய் இன்றைக்கி இந்த திதிடா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க டேய் இன்றைக்கி அமாவாசை, நானும் கூட பார்க்க மாட்டேன். எனக்கு ஜாதகம் வருது யாராவது கேட்குறாங்கன்னா தான் நான் என்ன எதுக்குன்றதே பார்ப்பேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனாலும் இன்றைக்கி போய் நீ முட்டை கேட்குறான்பாங்க. என்னம்மா ஒரு முட்டை கூட இன்றைக்கின்னு பார்த்து வெள்ளிக்கிழமையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பெரியவங்க அதோட ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிறது தான் சொல்கிறேன். இது பஞ்சபூதங்களை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீங்களோ, நவகிரகங்களை எந்த அளவுக்கு விரும்புகிறீங்களோ, 108 பாதத்தை எந்த அளவுக்கு நீங்கள் ஆராதிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு வந்து ஜோதிட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஐயா வந்து சாதாரணப்பட்டவர் கிடையாதுங்க. யூடியூப்பில் ஜோதிடத்தை தவிர வேறு எதையுமே பார்த்துருக்க மாட்டார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம். மற்றவங்கெல்லாம் வந்து அந்த படம் எப்படி இருக்குது, எங்கள் அப்பா பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ரசிகர், எம்ஜிஆர் பற்றி எதோ வந்துச்சுன்னா பார்ப்பார். நம்ம சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்குமே தெரியும் ரஜினி ரசிகர். சரிங்களா? ரஜினியை தவிர வேறு எதுவும் பார்க்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தது இந்த ஜோதிடத்தை தான். சரிங்களா? அந்த மாதிரி ஐயா வந்து ஜோதிடத்தை தான் நிறைய பார்த்து இங்கே ஒரு மாநாட்டு நடக்குதா, இங்கே யார் என்ன பேசியிருக்காங்க, அவங்க என்ன பேசியிருக்காங்க, இவரை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய ஆளுங்கன்னு இருக்கோ அவங்கள பற்றியே ஃபாலோ பண்ணி பார்த்து நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருக்காரு. ஆனால் எதை எங்கே பொறுத்துறதுன்னு தெரில. செங்கல் எல்லா செங்கலும் இருக்குது, அதை கரெக்டாக அடுக்குனா தானே வீடாகும். நினச்ச இடத்துல அங்கங்கே அடுக்குனா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, முழுமை அடைய மாட்டேங்குது. சார் இங்கே தான் சார் சொருகணும், இப்படி தான் சார் வைக்கணும், இதுக்கப்புறம் இது தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆனால் நிறைய வச்சுருக்காரு. கூடி சீக்கிரத்தில் இவரும் நல்லா கட்டி அது பெரிய மாட மாளிகையாக காட்டுவார். எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் சார்.